இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி. இப்போல்லாம் நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்குது. என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டாலே பிரியாணி தான் சொல்கிறாங்க, நான்வெஜ்ஜில் மெஜாரிட்டியாக. ஸோ மட்டன் பிரியாணி இன்றைக்கி நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு பிரியாணி எப்போ அதிகமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் வந்து அம்மா வந்து குழம்பு தான் சூப்பராக பண்ணுவாங்க. பிரியாணி வந்து அதிகமாக ட்ரை பண்ணது கிடையாது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ. அப்புறம் நாங்கள் திருச்சியில் கொஞ்ச நாள் இருந்தோம். எங்களோட நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஊர், அதாவது அம்மா வீடு. நாங்கள் திருச்சியில் எங்களோட எஜுகேஷனுக்காக அம்மா வந்து ஷிஃப்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் ஒரு 9th 10த்லாம் வந்தப்புறம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் கூப்பிட்டு போய் டின்னர், எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே செஞ்சாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தான். அதனால தான் அப்பா அம்மாங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸில் இருப்பாங்க எப்போவுமே. எப்போவுமே ஹஸ்பண்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எங்கள் அப்பா எனக்கு அப்போவே வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லா பொண்ணுங்களுமே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த அப்புறமும் எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டைமில் நாளைக்கு மதர்ஸ் டே. ஸோ நாளைக்கு மதர்ஸ் டேக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வீட்டில் எப்படி சூப்பராக பிரியாணி பண்ணேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் குக்டு மசாலா வாங்கி பிரியாணி ரெடி பண்ணப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் குக்கிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. பட் எனக்குமே தெரியல என்னோட மிஸ்டேக்கா இல்லை அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் மிஸ்டேக்கா. கமெண்டில் கூட ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா தான் இருக்குது, நீங்கள் தப்பாக சொல்லாதீங்கன்னா. நான் தப்பாக சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. எனக்கு எப்படி வந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணனே தவிர அவங்கள பற்றி குறை சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி நான் வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ண மட்டன் பிரியாணி. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா விசில் வச்சு வேக வச்சிட்டேன். இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான். அதையும் கொஞ்சம் நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு, மட்டனும் ஒரு பக்கம் வேக வச்சு ரெடியாக இருக்குது, ரைஸ் ஊறி கரெக்டாக இருக்குது. ஆனியன் மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் கீ சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஆனியன். அப்புறம் நான் இன்றைக்கி இதில் அடிஷ்னலாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். அதனால வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்சிங்காக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாமே சேர்த்துட்டு வழக்கம் போல் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சக்தி பிராண்டோட கறி மசாலாவும் நான் அதில் சேர்த்துருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரியாக கரெக்டான இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 விசில் தான் வச்சுருந்தேன். தேங்க்யூ.